ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பண்டிகையை எப்படி ஸ்பெஷலா கொண்டாடணும்னு நம்ம பங்காரு அம்மா சொல்லி இருக்காங்க. எப்படின்னு பாப்போம் வாங்க. தை முதல் நாள்ல மண்ணை தோண்டி அடுப்பாக்கி மண்ணால் செய்த பானையை அதன் மேல் வைத்து இயற்கை தந்த விறகால் நெருப்பு ஏற்றி பானையில் இயற்கையில் விளைந்த அருகம்புல் எனும் மூலிகையை விட்டு சூடேற்றி பால் ஊற்றி அது சூடேறி பொங்கி வரும்போது மனதில் மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு வணங்கும் விழா பொங்கல் விழா. அன்று முதல் வணக்கமாக சூரியனை வணங்குகிறோம். அதையே சங்கராந்தி என்பர். அனைத்து உறவுகளும் ஒன்றிணைந்து குதூகலமாக கொண்டாடும் விழா இது. அதனால அம்மா இதை மனிதநேய விழா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் மனிதநேயத்தோடு மிருகநேயமும் இணைந்து நன்றியோடு கொண்டாடப்படும் விழா மாட்டுப் பொங்கல்னு சொல்றாங்க. மிருகம் ஆகிய பசு பால் கொடுக்குது. அது மனிதனுக்கு உணவாகுது. இது மனிதனுக்கும் மிருகத்திற்கும் ஒரு பாலமாக அமையுது. மூன்றாம் நாள் அனைவரும் ஒன்று கூடி குதூகலித்து ஒன்றாக உண்டு ஒருவரை ஒருவர் கண்டு மகிழும் காணும் பொங்கல் விழா. இயற்கை என வணங்க வேண்டிய வெட்ட வெளியில் நடப்பதுதான் இந்த விழாவோடு தனி சிறப்பு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்லி கொடுத்தபடி தங்கள் குடும்பம், உறவினர் குடும்பம், நண்பர்கள் குடும்பம், ஊழியர்கள் குடும்பம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த மனிதநேய பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்வோம் சக்திகளே. தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.